ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அனலைஸ் ப்ளஸ் வந்து கிறிஸ்பியா ப்ளஸ் ரெக்கவரி என்ன ஆயிருக்கு அப்படின்ற பற்றி எல்லாத்தையும் மெயினாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நியூஸ் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான சப்போர்ட்டை நான் உங்ககிட்ட எப்போவுமே எதிர்பார்க்குறேன். நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் போட்டிங்கன்னா கூட என்னோட வீடியோ வந்து அடுத்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு லைக்கும் போட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்காக அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் யூஎஸ் இந்த ரெண்டு தான் கான்ஃப்ளிக்ட். ஸோ இதை வச்சு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு நியூஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நியூஸை வந்து நம்ம முன்னாடி பார்த்துடலாம். என்ன நியூஸ் அப்படின்னா, வேர்ல்டு மார்க்கெட்டை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை இப்போ நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இன்னைக்கு ஒரு இஷ்யூ நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் ப்ளஸ் வந்து கேஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்தியாவில் டிமாண்ட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்மள ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ்லேருந்து எந்த ஒரு கப்பலும் வரக்கூடாது, சிஎன்ஜியும் வந்து போகக்கூடாதுன்ற மாதிரி வந்து அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தட்டுப்பாடு ஆகிருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலையுமே வந்து இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெங்களூர் ஃபுல்லாக வந்து ஹோட்டல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். காலையிலேருந்து நியூஸ் அதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியன் மார்க்கெட் இப்போ அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆயிருக்கு. பாம் ஆயில் முத கொண்டு விலை ஏறி இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் நம்மளோட யூடியூப் சேனல் நேம் படி பணவீக்கம் தான் நம்ம யூடியூப் சேனலோட நேம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ பாம் ஆயில் கூட 40 ரூபா ஒரு பெட்டிக்கு ஏறி இருக்கு. ஸோ இதெல்லாத்தையுமே வந்து நம்மளோட இன்ஃப்ளேஷனில் தான் நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்கணும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு ரெக்கவரி ஆயிருக்கு. பட் ஆனால் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஐஸ் கண்டினியூஸாக செல்லிங்கில் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. ஏன் வாங்குறதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா, மெயின் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நேற்று வரைக்கும் அடிச்சு பொழந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பாட்டம் ஃபிஷிங்லையோ இல்லை வந்து டிப்ஸான்லையோ வந்து வாங்குவாங்க. வாங்கி ஒரு 2 நாளில் வந்து செல் பண்ணி வெள்ளிக்கிழமை மொத்தத்தையும் செல் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு லாபத்தில் வந்து நம்மளோட எஃப்ஐஐஸ் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து ஒரு 639 பாயிண்ட்டும், நிஃப்டி 50 வந்து 233 பாயிண்ட்டும், அதே மாதிரி ஓவரால் மார்க்கெட் கேம்ப்ல வந்து ஒரு 7 லட்சம் கோடி கெயின் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ அதே மாதிரி இந்தியாவோட விஐஎக்ஸ் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ்ல போயிருக்கு 4.46. மிட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 1.5% வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் வந்து 2.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கோட போர்ட்ஃபோலியோ எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் கிரீன்ல இருந்திருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ இதுக்கு மெயினாக வந்து ட்ரம்ப்போட சிக்னல் தான். ஸோ யூஎஸ் வார், அதாவது யூஎஸ் அண்ட் ஈரான் வார் மேபி எண்ட் ஜூன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. பட் ஆனால் அவர் கொடுக்கறது எல்லாத்தையும் நம்ம நம்ப முடியாது. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஆப் ஒன்று வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, இப்போ ஈரான்ல அந்த காமுனியை வந்து இறக்க வச்சிட்டாங்க. இறந்துட்டுக்கு அப்புறம் அவங்க பையன் வந்து இப்போ வந்து அவங்கள வந்து அதிபராக வச்சிருந்தாங்க. அவரை வந்து போட்டு தள்ளுறதுக்கு இவங்க வந்து ரெடி ஆயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு அது பரபரப்பாக போயிட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போ வரைக்கும் அவரு ஒரு காயத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எஸ்டர்டேவோட மார்க்கெட்டும் பார்க்கணும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அரௌண்ட் வந்து நேற்று வந்து ஒரு 1.25% 1.25% வரைக்கும் நம்மளோட சென்செக்ஸ் ஆகட்டும், நிஃப்டி 50 ஆகட்டும் கீழே விழுந்துருந்துச்சு. குரூடாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $120 வந்து பேரலுக்கு வந்து போயிருந்தது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து பயங்கரமான ஜம்ப்பு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஈரானோட நியூ சுப்ரீம் லீடர் வந்து கட்டார் எல்என்ஜியை வந்து அட்டாக் பண்ணதான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்என்ஜி கேஸ் எல்லாமே வந்து நேற்று வந்து ஒரு ஸ்பாயிலர் ஆயிடுச்சு. அதுக்கான டிமாண்டு நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேனிக் செல்லிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ரிஸ்க் ஆஃப் வந்து பயங்கரமாக குளோபல் மார்க்கெட் ஃபுல்லாகவே ஒரு பேனிக் செல் இருந்துச்சு. இது வந்து நிற்காது போல அப்படின்னு சொல்லிட்டு சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11 மந்த் லோக்கு வந்து நேற்று வந்து தொட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு ஹைக்கு போயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. குரூட் ஆயில் பிரைஸ் எஸ்டர்டேக்கும் இன்னைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30% வந்து ஃபால் ஆயிருக்கு, அதாவது கீழே விழுந்திருக்கு நேத்தோட குரூட் ஆயிலை நம்ம வந்து மெர்ஜ் பண்ணும்போது. அதே மாதிரி கரண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா $87 வந்து இப்போ வெஸ்டர்ன் பேரலுக்கு வந்து செல் பண்றாங்க. அதாவது யூரோப்பு, இந்த யூஎஸ் இவங்களுக்கு எல்லாமே கரண்ட். நம்மளுக்கு ஏஷியனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 91. நம்மளோட இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா $120 வரைக்கும் நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆயில் கொலாப்ஸ் ஆனதுக்கு ரீசன் வந்து ட்ரம்ப் இந்த வார் வந்து ஜூன்ல எண்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் மெயின். ஸோ
ஸ்டேட்மெண்ட் ஷிஃப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா டீஎஸ்கலேஷன் ஹோப் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நடக்கும். அதேமாரி இன்னைக்கு வந்து சிங்கிள் டேல வந்து $7 வந்து கெயின் ஆயிருக்கு சிங்கிள் டேல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வார் இஸ் வெரி கம்ப்ளீட்டட், அதாவது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சிபிஎஸ்சி நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொன்னாலுமே அவங்க வந்து சொல்றத வந்து நம்மளால ஃபுல்லாக நம்ப முடியல. ஏன் அப்படின்னா 4 to 5 வீக்ஸ் வந்து இது எஸ்டிமேட் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போ வந்து அவங்களோட இம்பாக்டை புரிஞ்சுக்கிட்டு மிலிட்ரி கேம்பிங் எல்லாமே நியர் எண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 த்ரெட் டு ஈரான், அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வார்னிங் கொடுத்திருக்காரு. வில் ஹிட் ஈரான் 20 minutes ஆண்டர் த பிளாக் ஹெட் அக்கார், அதாவது நீங்க வந்து எங்களை கை வச்சிங்கன்னா மட்டும்தான் இதுக்கப்புறம் நாங்க உங்களை கை வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டார்கெட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸை வந்து ப்ரொடெக்ஷன் பண்றது தான். ஸோ இதை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது, நான் வந்து இதுல இருந்து நான் எடுத்துட்டு போவேன் எல்லாத்தையும் என்னோட சப்ளைஸை அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. குளோபலா பாத்தீங்க அப்படின்னா கோல் என்ன அப்படின்னா கீ பாயிண்டே வந்து ஆயில் சப்ளை ஃப்ளோயிங் தான். ஸோ இந்த ஆயில் சப்ளைல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றத வந்து இப்போ இந்தியாவாகட்டும் வேர்ல்டே ஆகட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மார்க்கெட் இம்பாக்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆயில் ட்ராப்டு இமிடியேட்லி பை 6 to 10%. ஸோ குளோபலி ஈக்விட்டி சச் வித்தின் ஹவர்ஸ், அதாவது ஈக்விட்டி மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆயிடுச்சு. அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டும் நல்ல ஒரு ஹையை வந்து நேற்று க்ளோஸ் ஆயிருந்தது. ரிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போதைக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸை எதுக்காக க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கிரிட்டிக்கல் குளோபல் ரொட்டீன், அதாவது 20% ஆஃப் குளோபல் சப்ளைஸ் வந்து இதுலேருந்து தான் நடந்துகிட்டு இருக்கு, நம்மளோட ஆயில் ஆகட்டும் எல்என்ஜி ஆகட்டும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்என்ஜி கேஸ் வந்து ஏன் ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாரில் இருக்கிற எல்என்ஜி எக்ஸ்போர்ட் வந்து அடித்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈரான். ஸோ இதனால தான் இன்னைக்கு எல்என்ஜி எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஏறினது. டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் ஓவர் எ வீக் டியூரிங் கான்ஃப்ளிக்ட், இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா இது சரி பண்ற வரைக்கும் நம்மளுக்கான பிரச்சனை இன்னும் ஓயாது அப்படின்றத பார்த்துக்கோங்க. சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் இம்பாக்ட் என்ன பார்த்தீங்கன்னா கட்டார்லேருந்து எல்என்ஜி வர்றது வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணியிருக்கிறதால சப்ளைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். ஷிப்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா கீ சப்ளை சோர்ஸ் வந்து ஆல்டர்னேட்டடாக எதனா ஒன்று பண்ணுவாங்க. கேஸ் ப்ரைஸ் வந்து யூரோப்பில் வந்து பெஞ்ச் மார்க் பண்ணியிருக்காங்க. 67% வந்து வீக்லி வந்து ஏற்றிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு பெரிய மெயின் பாயிண்ட்டு. இந்தியாவோட வேலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 62% இந்தியாவோட எல்பிஜி வந்து இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய வந்து மோஸ்ட் ஃப்ளோவாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கான மெயின் ரீசன் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸை க்ளோஸ் பண்ணது தான் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. குளோபல் மார்க்கெட் படி பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஆகட்டும் ஏஷியா ஆகட்டும் யூரோப் ஆகட்டும் கரண்ட் மார்க்கெட் ஆகட்டும் இல்லை கரன்சி மூவ்மெண்ட் ஆகட்டும், யூஎஸ் மார்க்கெட்டில் எல்லாமே வந்து ஒரு 0.5%லேருந்து 1.5% இருந்துச்சு. டவ் ஆகட்டும் எஸ்எம்பி ஆகட்டும் நாஸ்டாக் ஆகட்டும். ஸோ ரீசன் வந்து ரிஸ்க் ஸ்டேட்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றதால. அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி ஆகட்டும் இல்லை வந்து சவுத் கொரியாவோட கோசி ஆகட்டும் ஹாங்காங்கோட ஹாங்காங் ஹான்சாங் ஆகட்டும் அதே மாதிரி ஆஸ்திரேலியா எல்லாமே வந்து அரௌண்ட் 2% இருந்து 1% வரைக்கும் நேற்று வந்து இன்க்ரீஸ் கொடுத்துருந்தாங்க. யூரோப் மார்க்கெட்டும் சேம் தான், எல்லாமே வந்து ஒரு ப்ளஸ்ல தான் இருந்துச்சு. யூஎஸ் டாலர் வந்து ஒரு 0.4% வந்து கீழே விழுந்துருந்துச்சு. ருப்பி வந்து ரீபவுண்ட் ஆயிருந்துச்சு 53% வந்து, அதாவது 53 பைசா வந்து கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கரெக்டாக எவ்வளோ இருக்கு அப்படின்னா 92 ரூபால இருந்து இப்போ 91 ரூபா 80 காசு ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்கலாம். யூஎஸோட டாலர் நிகராக நம்ம இந்தியன் ரூபி பார்க்கும்போது. டெக்னிக்கல் அனலைஸாக பார்க்கும்போது நிஃப்டி 50 சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23,700லேருந்து 24,000 தான். ஸோ 100 வீக் நம்ம சொல்லியிருந்தது தான் 100 டேஸ் மூவிங் ஆவரேஜில் இருக்குது இப்போதைக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் லெவல் அப்படின்றது 23,700. ஸோ இது கீழே வந்து இறங்கக்கூடாது. இஃப் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 23,400லேருந்து 23,200 தான் வந்து அடுத்த சப்போர்ட்டே இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ரெசிஸ்டன்ஸ் ஜோனா வந்து 24,400லேருந்து அதுக்கப்புறம் மேலே வந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சென்செக்ஸுக்கும் சேம் தான். ஸோ சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 77,500 வரைக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து இமீடியட் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் லெவல் வந்து 77,200 வந்து கிரிட்டிக்கல் ஜோனில் இப்போ இருக்கும். அதே மாதிரி இஃப் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா 76,500 அப்படின்றது வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்தர்
டவுன் சைடுக்கு தான் இப்போ வந்து மொமெண்டம் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 78க்கு மேலே போச்சுன்னா தான் அடுத்தடுத்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சாட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் டாப் ஃபார்மேஷனில் தான் இருக்கு, பேரிஷ் பேட்டர்னில் தான் இப்போ வரைக்கும் காட்டிட்டு இருக்கு அப்படின்றதை புரிஞ்சுக்கோங்க. செக்டர் வைஸா என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம். செக்டர் வைஸா டாப் கெய்னரா இன்னைக்கு இருக்கிறதுன்றது நிஃப்டி பேங்க், நிஃப்டி மிட் கேப்பு, நிஃப்டி ஸ்மால் கேப்பு, ஃபெர்டிலைசிட்டி, இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து 1.5% இருந்து 1.7% வரைக்கும் இன்னைக்கு வந்து ஏறி இருந்தாங்க. ஸோ இந்த ஃபெர்டிலைசர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7%லேருந்து 19% வந்து நல்லாவே வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸ்லைட்லி வீக்னஸ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி, ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி ஸ்டாக்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்லைட்லி அண்டர் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கெய்னிங் ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ், ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஒரு 90% மேலே ஏறி இருந்தாங்க. அதே மாதிரி ஆர்எஃப்சி அவங்க வந்து ஒரு 12%, நேஷனல் ஃபெசிலிட்டி வந்து 11% வந்து ஏறி இருந்துச்சு. கோரமண்டல் பிளஸ் தீபக் இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கெயினாக தான் இருந்துச்சு ஸ்டாக்ஸ் வழியாக பார்க்கும்போது. அடுத்ததா ஏர்லைனுக்கு வருவோம். ஸோ ஏர்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இந்தியன் ஏர் இந்தியாவாகட்டும், இல்லை வந்து இண்டிகோ, ஸ்பைஜெட்டு, இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஒரு 7%லேருந்து 5 to 8% வரைக்கும் ஏறி இருந்தாங்க. இதுக்கான மெயின் ரீசன் வந்து ஆயிலோட அதாவது ஆயிலோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுறதால இவங்க வந்து ஏறி இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஆல் செக்டார் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு. 11 என்எஸ்சி செக்டார்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கான மார்க்கெட் சுச்சுவேஷன்ல. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர், எதுக்காக இந்த ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றத வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சின்னதா பார்ப்போம். ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் பாத்தீங்க அப்படின்னா 19% ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஆயில் வந்து கம்மியானதால இதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதால ஆர்எஃப்சி ஆகட்டும், இல்லை நேஷனல் ஃபெசிலிட்டி ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 19 to 4% வரைக்கும் இன்னைக்கு ஜம்பை கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து ரீசன் ஃபார் ரேலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இஷ்யூ நேச்சுரல் கேஸ் ரெகுலேஷன் ஆர்டர் 2026 அப்படின்றத வந்து கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து ஒரு பயங்கரமான ரேலி. ஸோ கவர்மெண்ட் ப்ரையாரிட்டி பண்ணியிருக்காங்க கேஸ் அலோகேஷனுக்கு, ஃபெர்டிலைசர்ஸ் செக்டாருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸாக நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அதேமாரி ஃபெர்டிலைசருக்கு பிளானட்ஸ் வந்து 70% ஆஃப் பாஸ்ட் 6 மந்தோட ஆவரேஜ் கிராஜுவிட்டி கொடுத்துருக்காங்க. டீஎஸ்கலேஷன் ஹோப் வந்து ஈரான் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் வார் வந்து ஹெல்ப் டு எமர்ஜென்சி சப்ளை அப்படின்றத வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா வந்து எனர்ஜி கிரைசிஸ் பார்ப்போம். ஸோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் 62% வந்து நம்மளோட இந்தியா வந்து நம்ம ஆல்ரெடி பேசினதான் எல்பிஜி வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ்லேருந்து தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு வீக்காக வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து தான் மெயினாக பார்க்குறோம். ஸோ பேனிக் பையிங் வந்து சர்வீஸ் சென்டரில் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் பேனிக் பையிங் பண்ணிகிட்டு இருக்காங்க கேஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஃபேஸ்ட் க்ளோசர் அப்படின்றத வந்து இப்போ த்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பெங்களூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் ஹிட் ஆயிருக்கு. ஸோ பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரம் டூஸ்டேலேருந்தே ஆப்ரேஷனல் வந்து ஹாஃபாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மும்பைலையும் பார்த்தீங்க அப்படின்னா 50% ஹோட்டல்ஸ் வந்து ரிஸ்க்ல இருக்கு. க்ளோஸ் இன் 2 டேஸாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் சென்டர் சீயிங் லாங் குயிஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. இம்பாக்ட் இதனால யார் யாருக்கு அப்படின்னா ஃபுட் டெலிவரி, ஸ்விக்கி, ஜொமேட்டோ அஃபெக்டட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோவெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவில். கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்பிஜி புக்கிங் வந்து 21 to 25 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நான் வந்து பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. எல்பிஜி சிலிண்டரோட ப்ரைஸை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், கொல்கட்டா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சிலிண்டர் ப்ரைஸ் இப்போ பார்க்கணும் அப்படின்னா 14 kg, அதாவது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டரோட ப்ரைஸ் வந்து 60 ரூபா இப்போ ஏற்றிருக்காங்க. அஃபெக்டட் பை, அதாவது எப்போலேருந்துன்னா March 7 இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து அக்ராஸ் ஆல் சிட்டிஸு ப்ளஸ் 60 rupees வந்து பேர் சிலிண்டருக்கு வந்து ஏற்றிருக்காங்க. ரீசன் வந்து அதாவது எனர்ஜி கிடைக்கல, எனர்ஜி கிடைச்சா தானே அவங்களால விற்க முடியும். ஸோ அதனால அது வந்து டிமாண்ட் ஆகிருக்கிறதால அதுதான் ரீசனாக இருக்கு. சப்சிடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங்கில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சப்சிடின்றது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாதிரி சப்சிடி இருக்கும். ஸோ அதுபடி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபல்
கம்பேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டார்லேருந்து தான் எல்என்ஜி வரணும், மெயின் சப்ளை வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலியா எல்என்ஜி வந்து எக்ஸ்ப்ளோரிங் ஆல்டர்னேட்டிவ், அதாவது அவங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்காங்க. நார்வே எல்என்ஜியும் வந்து பொட்டன்ஷியலி நியூ பார்ட்னர்ஷிப் வந்து அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியன்ஸ் வந்து நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆன்கோயிங் சப்ளையர்ஸ். ஸோ நெகோசியேஷன் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்ப்போம். இந்தியா ஆர்ம்ஸ் இம்போர்ட் ரேங்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ரேங்க் செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டராக இருக்காங்க. அதாவது 21 to 25ல இம்போர்ட் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 8.2% குளோபல் ஆர்ம்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போனால் இன்னைக்கு வந்து இந்தியா சைனா டென்ஷன் ரெகுலர்லி ஆர்ம்ஸ் கான்ஃப்ளிக்ட்ல தான் இருக்கு. ஸோ பாகிஸ்தான் டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மே 2025 பிரீஃப்ல கான்ஃப்ளிக்ட் ஆனது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பெருசாக பண்ணலை. அடுத்ததான் நம்ம இந்த டாப் 10 ஒரு ஸ்டாக் மார்க்கெட், அதாவது இன்னைக்கு டாப் 10ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருந்துச்சு, மோஸ்ட் ரெக்கமெண்டட் ஸ்டாக் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 850 ரூபா வந்துச்சு அப்படின்னா டார்கெட் அதுக்கு 1100 ரூபா, 24% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐசிஐசி பேங்க் வந்து ஸ்ட்ராங்கா Q3 ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அசெட் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு வச்சிருக்காங்க. எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூசி வேல்யூவேஷன் ப்ளஸ் சாலிட் ஃபண்டமெண்டல் அப்படின்றத வந்து கை கொடுக்கும். ஸோ மோஸ்ட் ரெக்கமெண்டட் ஸ்டாக்காக வந்து மின்ட்லேருந்து நான் இதை எடுத்தேன். அதே மாதிரி எனர்ஜி அண்ட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி ப்ளஸ் ஆயில் இந்தியா இவங்க 2 பேருமே வந்து ஒரு அப்ஸ்ட்ரீம் போகிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. டிஃபென்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு பாலிகேப் இந்தியா இவங்க 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னராகவும் இருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு பயங்கரமாக வந்து இம்பாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹவு டு இன்வெஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரன் பஃபட், அதாவது அவர் எப்படி வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஈவன் இன் வேர்ல்டு வார் 3 த ரீசன் ஓன் ப்ரொடக்டிவிட்டி அசெட் நாட் ஏ கேஷ் அப்படின்றது வந்து இவர் பண்ணுவார். அதே மாதிரி வார் இம்பேக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ரெக்கவரி, லாங் டேர்ம் அப்படின்றத வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேர்ல்டு வார் 3 வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவரி ஆகுறது ஸ்ட்ராங்லியாக வந்து ரெக்கவரி ஆகும், அதுக்கான வெயிட் பண்ணணும், ஷார்ட் டைமில் நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஸ்க் ஃபேக்டரில் இப்போ நம்மளுக்கு வந்து மெயினாக ஜியோ பொலிட்டிக்கல் ப்ளஸ் ஆயில் ப்ரெஷர் இப்போ கொஞ்சம் போயிட்டு இருக்கு, சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபெட் பாலிசியில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி பையிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பை நவ் 30% ஆஃப் அலோகேஷன், அதாவது 30% தான் எல்லா ஸ்டாக்லையுமே நீங்கள் அலோகேஷன் வச்சிருக்கணும், 100% போட்டுறக்கூடாது. ஸோ ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் டிப்பில் வந்து ஒரு 30%ஓ ஃபைனல் டிப்பில் வந்து ஒரு 40% போட்டிங்கன்னா மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 30% ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்க, அங்கேருந்து கீழே விழுது, அடுத்த 30% வாங்குறீங்க, அங்கேருந்து மறுபடியும் கீழே விழுது அப்படின்னா அங்கே ஒரு 40% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏறும்போது இந்த 40%லேருந்து உங்களுக்கு கணக்கு வச்சிங்க அப்படின்னா பயங்கரமாக உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகிடும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்க்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பை குவாலிட்டியான ஸ்டாக்ஸு, ஹோல்டு 1 or 3 மினிமம் இயர்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இக்னோர் ஷார்ட் டேர்ம் வாலண்டலைஸ், இது எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ கல்ஃப் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஈராக்லேருந்து கட்டு 70% மெயின் சதர்ன் ஆயில் ஃபீல்டு, அதாவது 70% வந்து இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.3 மில்லியன் பேரல் பேர் டேக்கு வந்து இப்போ வந்து டிக்ளேர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். குவைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் தான் ஆயிருக்கு, அங்கேயுமே வந்து ஃபோர்ஸ் மேஜரு. ஸோ இவங்களுமே வந்து எல்லாருமே வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டிக்ளேரில் தான் இருக்காங்க, பெருசாக வந்து அவங்களால வந்து மூவ்மெண்ட் கொடுக்க முடியல அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் எம்சிஎக்ஸில் கோல்டு இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு கிராமுக்கு 1,62,149 ரூபா பேர் கிராம், 10 கிராமுக்கு அப்படின்றது வந்து போயிட்டு இருக்கு. அதாவது 1,800 ரூபா 850 ரூபா கிட்ட ஏறி இருக்கு. ஸ்பாட் கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு $US படி பார்த்தீங்கன்னா 5,179 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்கு. இன்ட்ராடே ஹிட் பார்த்தீங்க அப்படின்னா 62,388 ரூபா, ஸ்ட்ராங்காக மூமெண்டம் இப்போ கொடுத்துட்டு இருக்கு. சில்வர் நம்ம வந்து கோல்டு மாதிரி சில்வரை நம்ம எதிர்பார்க்க முடியாது, பட் இருந்தாலும் சில்வருக்கான வாய்ப்பு இப்போ இல்லை நம்மளுக்கு, அதனால சில்வரை பற்றி நம்ம பெருசாக பார்க்க தேவையில்ல. ஸோ கரன்சி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதில் வந்து பெருசாக எதுவுமே நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கீ டேக்அவே பார்த்துட்டு நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ சப்ளை அவைலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ரிஸ்கில் தான் இருக்குது. எனர்ஜி எல்லாமே வந்து பாட்டில் நெக்கில் வந்து இப்போ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்குது, அதுதான் மெயின்
கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் இப்போதைக்கு. அடுத்ததா ட்ரம்ப் கமெண்ட் கேம் சேஞ்சர் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. எஸ்கலேஷன் ஹோப் ட்ரிகர் 6 to 10% ஆயில் கிராஷ் அண்ட் மார்க்கெட் ரேலி அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மார்க்கெட் வந்து பயங்கரமான ரேலி கொடுக்கும், ஆயில் எல்லாமே கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. செக்டாரல் டிவைசர் அதாவது ஃபெசிலிட்டிஸ், அதாவது இந்த நம்ம இந்த ஆக்சிஜன் இதெல்லாம் வைப்போம்ல, ஸோ அது வந்து ஒரு 19% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏர்லைன்ஸ் வந்து ஒரு 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடி வந்து ஃபிளாட்டாக வந்து இப்போதைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா டிஐஸ் வந்து பயங்கரமாக வாங்கிட்டே இருக்காங்க, எஃப்ஐஸ் வந்து வித்துட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. வாலண்டரி எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட வீக்ஸ் வந்து எவாலுவேட் ஆயிருக்கு. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் ப்ளஸ் வந்து ஈரானோட ஹெட்லைனுக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவோட விஐஎக்ஸ். அடுத்ததா நம்ம வந்து இந்த நேற்று நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னுமே எனக்கு கம்மியாக வந்திருக்கு. அதாவது நான் நேற்று 40 ரூபாலேருந்து 45 ரூபா நேத்தோட மார்க்கெட் சுச்சுவேஷனை வச்சு நான் சொன்னேன். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னா 28 ரூபா ரேஞ்சில் வந்து இது வந்து விழுந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபர்தராக விழுதா அப்படின்றத வந்து நான் பார்ப்பேன். இன்னும் நான் பை பண்ண ஆரம்பிக்கல. அட்லீஸ்ட் எனக்கு வந்து இந்த 25 ரூபாய்க்கு மேலே வந்து இது வந்து போஸ்ட் ஆச்சுனாலுமே வந்து நான் பை பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ வெயிட் பண்ணுறேன். இது இன்னும் நான் வாங்கலை. அடுத்ததாக வந்து நான் ஒரு 2 ஸ்டாக் வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 ஸ்டாக்கை வந்து நான் வந்து இப்போ உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். இதை தான் நான் வந்து இப்போ வாங்க போகிறேன் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நான் உங்களை வாங்க சொல்லலை, ஸோ நான் வந்து வாங்குறேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட வந்து நான் வந்து ஜஸ்ட் டிஸ்கஸ் தான் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நான் வந்து இப்போ கால் ஆப்ஷனில் வாங்குறேன். அதாவது ஏஎல்கேஇஎம் 30 மார்ச் 5800 கால். ஸோ இதை தான் நான் வந்து இப்போ பை பண்ண போகிறேன். அதாவது இது எங்கே நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னா 60 ரூபாலேருந்து 50 ரூபா, அதாவது 50 ரூபா ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா இதை நான் வந்து பை பண்ணுவேன். 50 ரூபாலேருந்து 60 ரூபாய்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இதை நான் வந்து கரெக்டாக பை பண்ணிவிடுவேன். இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து 80 ரூபா, அதுக்கப்புறம் 110 ரூபா தான். ஸோ 80 ரூபா வந்து இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நான் வச்சுருக்கேன். அடுத்தது 110 ரூபா. ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்க்குன்றதால நான் உங்களுக்கெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இது நான் வந்து எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கிறதால நான் இதில் வந்து வாங்குறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த பிடிஎல் அப்படின்றது தான். பிடிஎல் 30 மார்ச் 1440 ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட கரண்ட் ரேட்ல இருந்து நான் இப்போ இது எங்கே வந்து பை பண்ணுவேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 23 ரூபாலேருந்து 27 ரூபா வரும்போது நான் பை பண்ணுவேன். அதாவது 27 ரூபா அப்படின்றது வந்து இதோட பையிங் ஜோனாக வந்து கன்சிடர் பண்ணுறேன். 23 ரூபா எனக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னா 23 ரூபா வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நான் இதை வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த ரெண்டுத்துல வாங்கிட்டு இதை நான் எங்கே வைப்பேன் அப்படி விற்கிறதா இருந்தால் 35 ரூபாவில் வந்து இதை நான் வந்து விற்றுருவேன். 35 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் இதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது ரேஞ்சை வந்து இது வந்து கன்சிடர் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி இதை பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் இதை வந்து இந்த ரேஞ்சில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வாங்கவும் செய்யாதீங்க. ஜஸ்ட்டு வந்து நான் வந்து இது உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னைக்கு நிஃப்டி பார்ப்போம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கோடு போட்டிருந்தோம். அந்த கோடில் இருந்து கரெக்டாக இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டை எடுத்து அடுத்து வந்து மேலே ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகுது. இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும். இதை உடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்து ஃபர்தராக மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக போட்டிருந்தோம். அந்த சப்போர்ட்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆயிருக்கு. ஸோ இதே ரெசிஸ்டன்ஸை இதுவும் வந்து பீட் பண்ணணும். பீட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் வந்து இந்த சிஜி பவர் வாங்கினீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் ஆஃப் நான் நேற்று கூட சிஜி பவர் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். சிஜி பவர் வந்து இப்போ ஒரு நல்ல வந்து ஒரு கெப்பாசிட்டியில் ஹையாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட அரௌண்ட் வந்து ஒரு 30 rupees வந்து நீங்கள் இதில் லாபத்தில் இருப்பீங்க அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்சி நான் என்றைக்குமே இந்த பிஎஸ்சி வந்து நான் வீட்டுக்கு கொடுத்ததே கிடையாது. ஸோ என்னதான் வாராக இருந்தாலும் இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஹையை கொடுப்பான். ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி இன்னைக்கு வந்து ஒரு 3% ஏறி 90 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு ஏறி இருக்கு. வாரி எனர்ஜி இவனுமே வந்து ஒரு 2% மேலே இன்னைக்கு ஏறி க்ளோஸ் ஆகிருக்கான். 56 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கான். கெய்ன்ஸ் டெக்னாலஜி சேம் அதே தான். ஸோ 138 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு ஏறி இருக்கு. அதாவது 3% இன்னைக்கு வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த டிப்பில் வாங்குறத வந்து விட்டுறவே கூடாது அப்படின்றதான் மெயின் ரீசன். ஸோ அதை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. ஸோ என்ன மக்களே, இன்னைக்கான வீடியோ இதுதான். ரொம்ப லாங்காக போகுது. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நன்றி.